நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5-2-2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 மாலை 7:30 8:30. ராகு காலம் 7:30 9. குளிகை 1:30 3. யமகண்டம் 10:30 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 1:20 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று காலை 6:35 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் பரணி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கோபம் வருங்க. கோபத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் கொடுக்க கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இன்னும் முடியலீங்க, இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்களை நீங்க அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. வருகின்ற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அப்பொழுதுதான் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். மனதிற்குள் இன்று சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு உதவி செய்கிறேன் என்று வீண் வரையம் எதையும் செய்ய வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கூடுமானவரை இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டுங்க. நிதானத்துடன் இருந்தால் மட்டுமே இன்று வெற்றி ஏற்படக்கூடும். என்ற வேலைக்காக முயற்சி செய்தவர்கள் கண்டிப்பாக முயலுங்கள், நல்ல வேலை கிடைக்குங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு வாக்குவாதம் வரக்கூடும். கோபத்தை தவிர்த்து கொண்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இன்று நீங்க அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளைகளுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். விருந்தினர்கள் வருகை இருக்குங்க. செலவுகளும் ஒரு பக்கம் கூடிவிடும். பெண்கள் இன்று கூடுமானவரை குழப்பம் அடைய வேண்டாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள், பணி சுமை அதிகமாகவே இருக்கும். எவ்வளவு வேலைகளை இழுத்து போட்டு செய்தாலும் வேலைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது போல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். தலை சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் தயவு செய்து சக மாணவர்களை அனுசரித்து செல்லுங்கள். பாடங்களில் முழு கவனம் செலுத்துங்கள். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியங்க. படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். மாணவர்கள் தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கூடுமானவரை காரியங்களில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காப்பது நல்லது. மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்குங்க. சில விஷயங்களை நீங்க அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். பரணி. இந்த நாள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். உறவினர் வருகை இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் கூடும். என்ன ஒன்று சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடிந்த பின்னர் எதிலும் ஈடுபடலாம். அது வரைக்கும் பொறுமை காப்பது நல்லது. கிருத்திகை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். காரியங்களை நிதானமாக செய்ய பாருங்கள். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் கொஞ்சம் வரக்கூடுங்க. கோபத்தை தவிர்த்துக் கொள்வது மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமாக வாழ்க்கை துணையுடன் நிதானமாக பேச பாருங்கள். தயவு செய்து புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபடுங்கள். அப்பொழுதுதான் வெற்றி ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஆசைகள் நிறைவேறுவதற்கு ஆலய வழிபாட்டினை மேற்கொள்வதும் நல்லதுதான். மன அமைதியை மட்டும் எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. என்று காரியங்களை நிதானமாக செய்தால் முன்னேற்றம் இருக்குங்க. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும்.
பணவரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சிலர் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை இன்றி பெறக்கூடுங்க. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் மட்டுமே என்று உயர்வான சூழல் ஏற்படக்கூடும். விளையாட்டுகளில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. தயவு செய்து அனைவரும் அனுசரித்து செல்ல பாருங்கள். கோபம் பட வேண்டாங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிக்க முடியும். அது மட்டுமில்லை, வெளிநாட்டு செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் இன்று நிதானமாக பேசி எதையும் சாதித்துக் கொள்வது நல்லது. ஒரு பக்கம் குடும்ப தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அணுகுங்கள். என்று பெண்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு வேண்டும். குடும்பத்திடம் கலந்து பேசி முடிவெடுங்கள். பிள்ளைகளிடம் தயவு செய்து கோபப்பட வேண்டாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டுங்க. உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது போதும். காதல் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல்ல முடிவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக யோசித்து எடுக்க வேண்டும். காதல மட்டும் நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்புடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கல்வி மீது அக்கறை கொள்ளுங்கள், படியுங்கள். வருகின்ற தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் பயணங்கள் செல்லும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். முக்கியமாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். மன நிறைவு ஏற்படக்கூடும். பயணங்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இரவு நேர பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். இருந்தாலும் உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். மற்றவர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள். யார் மீதும் முன்கோபம் பட வேண்டாம். ரோகிணி. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். யார் மீதும் முன்கோபப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் மட்டுமே காரியங்களில் வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விளையாட்டும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு கவனம் எதிலும் வேண்டும். கூடுதல் கவனம் இருந்தால் இன்று கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மிருக சிரிஷம். இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. காலை நேர பயிற்சி முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பதும் இறைவன் சரணாகதி அடைவதும் நல்லது. எதையும் காலை நேரத்தில் செய்ய பாருங்கள். உங்களுக்கு அது இன்னும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பங்குச் சந்தையில் கூட லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு விவசாய பொருட்கள் விற்று தீர்ந்து லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்ற இறைவன் அருளால் காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எதிலும் வெற்றி இருக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். விரயங்களை தவிர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை விரிவடைவு செய்து கொள்வீர்கள். பயணங்களின் பொழுது கூடுதல் கவனம் இருக்கட்டும். மாலை நேரம் நட்பு பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பிடம் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. தயவு செய்து நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை விட்டு விடுகிறேன் என்று நல்ல சகவாசங்களை விட்டுவிட வேண்டாம். அதற்கு உங்களுடைய பேச்சு காரணமாக இருக்கும். முன்கோபம் காரணமாக இருக்கும். சில விஷயங்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு தோல்வியை மிஞ்சும், பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் எது சரி எது தவறு என்று திட்டமிடுங்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியும். கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் ஏற்படக்கூடுங்க. என்று எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பற்றி ஆலோசிப்பீர்கள். இந்த நாள் நீங்க பெருந்தன்மையுடன் கடத்துவதும் ரொம்ப நல்லது. குடும்ப உறவுகளிடம் நிதானமாக பேசுவதும் அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பதும் ரொம்ப நல்லது. பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் செயல்பட பாருங்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவைகள் ஒரு பக்கம் இருக்கும்தான். இருந்தாலும் நாம வட்டிக்கு கடன் வாங்கியெல்லாம் எதையும் செய்ய வேண்டாம். அதை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. பொறுமை வேண்டும். அவசரம் இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் வெற்றி பெற முடியும். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும்.
கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. வருகின்ற தேர்வில் எளிமையாக வெற்றி பெற முடியும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகள் செய்வாருங்க. சில உதவிகள் தாமதப்பட்டு தான் வரக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மாலை நேரம் நட்பிடம் அமைதி வெளிப்படுத்துங்கள். குடும்பத்தாரிடமும் அமைதி வெளிப்படுத்துங்கள். தலைவலி சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தலை சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிக்க முடியுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இருந்தாலும் சில பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும். எதை பற்றியும் நீங்க சிந்திக்காமல் காரியங்களை மட்டும் கவனமாக செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்கும். புனர்பூசம் என்று வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டு மாறிவிடக் கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்தை உங்களுக்கென்று மதிப்பு உயரக் கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிட வேண்டாம். தை மாதம் முடிவதற்குள் மேற்கொள்ள பாருங்கள். அது இன்னும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசி நேயர்கள். என்று எதையும் நீங்க யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. கைமாத்தாக கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்து விடுவீர்கள். என்று உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை கண்டிப்பாக மேலோங்க கொடுங்க. எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். இன்று தயக்கம் ஏதும் இல்லாமல் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டுங்க. பெற்றோர் வழி ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டு தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி வகை சூடுவீர்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கும். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கூடிவிடும். எடுத்த காரியத்தை நீங்க துரிதமாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியும். பெண்கள் இன்று மகிழ்ச்சி மிக்க நாளாக எதையும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கவனமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. குடும்பத்தார் அனைவரையும் அழைத்துக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் எதுவுமில்லை. சமாளித்து வெற்றி பெறலாம். காதலுக்காக நீங்க அவசரம் மட்டும் பட வேண்டாம். பயப்படவும் வேண்டாம். என்று மாணவர்கள் மனதில் உள்ளதை பெற்றோரிடம் சொல்லுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் தேர்வுக்கு முன் இந்த நாட்களை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என கவனமாக எதிலும் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அருகில் உள்ளவரின் ஆதரவும் கிடைக்குங்க. வெளி உலக தொடர்பு விரிவடையும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பூசம் சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். எதிலும் கவனமாக ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் இன்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். நிதி நெருக்கடிகளை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். அவசர தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இந்த நாள் திட்டமிடுதல் என்பது மிக சிறப்பாக அமையும். பயப்பட வேண்டாம்.
ஆயில்யம். எதிலும் நீங்க தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்து விடக்கூடும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. கைமாத்தாக கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று முடியும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தை மாதம் முடிவதற்குள் மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தையும் நல்ல முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்லுங்க. சிம்மம் ராசி நேயர்கள். என்று எதிலும் நீங்க கண்டிப்பாக தைரியமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மனமகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நல்ல மகிழ்ச்சியான சூழலும் ஏற்படும். என்று வாடிக்கையாளரிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி மீண்டு பெறக்கூடுங்க. அடுத்தவர் கூறுகின்ற ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அவற்றை ஆராய்ந்து பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. அறிவு திறமை இன்று மேம்படக்கூடும். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்ன ஒன்று பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். தயவு செய்து பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். அவரது போக்கில் அவர்களை விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக கொடுங்க. அது மட்டுமில்லை, சிம்மராசினியர்கள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தலைவலி போன்ற பிரச்சனையும் முதுகுவலி போன்ற பிரச்சனையும் இடுப்பு சார்ந்த பகுதிகளில் வலியும் இருக்க கொடுங்க. கண்டிப்பாக தொடை சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். அதேபோல் உடலில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. அதனால் எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். என்ன முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கடினமான வேலைகளை எடுத்து செய்து கொண்டிருப்பீர்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். உங்கள் வேலை கல்வி ஒன்று மட்டுமே. கல்விக்காக நீங்க நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். உயர்கல்வியை சிறப்புடன் அமைத்துக் கொள்வதற்கு இப்போதிலிருந்தே முயற்சி பண்ணுங்கள். பெண்கள் என்று தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்துங்கள். இல்லாத ஒரு விஷயத்தை நினைத்து தயவு செய்து நீங்க ஏக்கப்பட வேண்டாம். எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்க உழைப்புக்கு நல்லது நடக்குங்க. உங்க மனதிற்குள் சந்தோஷம் இருக்குங்க. இருந்தாலும் சில விஷயங்களை தேடி நீங்க குழப்பம் அடைவீர்கள். தயவு செய்து வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்ற பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். அதிகம் எண்ணெய் சார்ந்த பண்டங்களையும் காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பூரம். இந்த நாள் திறமையால் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டும் எதிலும் ஈடுபட முடியும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டாலே பாதி பிரச்சனைகள் தீருங்க. வாடிக்கையாளரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். அவர்கள் தேவைகள் மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஆராய்ந்து பார்த்து ஈடுபடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடுமையான சூழலுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி பெறுங்க. அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதில் முடிவு காண்பது நல்லது. மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். கன்னி ராசினியர்கள் இன்று எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வசந்த காலத்திற்கு வழி வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்கும். பங்கள ஒசை மனையில் கேட்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசத்தை ஏற்படுத்தும். பண வரவை கூட்டும். பாதியில் நின்ற பணி மீண்டும் தொடருங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நீங்கள் வாங்கிய கடனையும் கண்டிப்பாக அடைத்துவிட முடியும். காரிய அனுகூலம் ஓரளவு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படக்கூடும். பணவரவு சீராக இருக்கக்கூடுங்க. அறிவு திறமை இன்று வெளிப்படக்கூடும். உடைய வார்த்தைகளுக்கு இன்று கண்டிப்பாக மதிப்பு உண்டாகக்கூடும். அடுத்தவரின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதில் ஈடுபட்டால்
வெற்றி ஏற்படக்கூடுங்க. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பால் கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. செல்வ நிலை சீராக உயரக்கூடுங்க. என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல திட்டங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை வாழ முடியும். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்காது. நிம்மதியை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படவும் வேண்டாம். என்று மாணவர்கள் துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படிப்பது ரொம்ப சிறப்பு. கல்வி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக எடுத்து செல்லுங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று அறிவு திறமை உங்களுக்கு வெளிப்படக்கூடும். உடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கூடிவிடும். அடுத்தவர் சொல்லுக்கு இன்று செவி சாய்ப்பீர்கள். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வசந்த காலத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. பங்கு சந்தைகளில் லாபம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகளையும் விரிவடைய கொடுங்க. அஸ்தம். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடும். காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். அறிவு திறமை இன்றி வெளிப்படக்கூடும். உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கூடிவிடும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. முகப்பொலிவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் என்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். சித்திரை. என்று யோகமான நல்ல பலன் ஏற்படுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிவிடும். பணவரவும் சீராக இருக்கக்கூடும். பாதியில் நின்ற பணி மீண்டும் தொடர கொடுங்க. இன்று வங்கி சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று மிகவும் பொறுப்புடனும் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்குங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நிம்மதியான உறக்கம் ஏற்பட கூடுங்க. துலாம் துலாம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்க சீரும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இறை வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்கள் வீட்டு காரியம் எல்லாம் விரைவாக நடைபெறக்கூடும். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிட்டு கொடுங்க. இன்று பணம் உங்கள் பாக்கெட்டை வந்து நிரப்பும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். சேமிப்பாக மாற்ற பாருங்கள். பல குறுக்கீடுகள் இருந்தாலும் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியுங்க. சாமர்த்தியமாக சமாளித்து எதிலும் வெற்றி காண்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பீர்கள். தயவு செய்து உங்களுடைய சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். மற்றவிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு இது நடக்குமோ நடக்காதோ என்ற சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தி கொடுக்குங்க. இன்று விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இன்று பொதுவான விஷயங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சமூக பொறுப்புகளும் தேடி வரக்கூடும். துலாம் ராசினியர்களுக்கு இன்று மனம் மகிழ்ச்சியாக காணப்படுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியும். காலையிலேயே உங்களுக்கு தொலைபேசி மூலம் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறுவார்கள். உங்கள் பேச்சை அனைவரும் இன்று கேட்டுக்கொள்வார்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழ்வர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல பாருங்கள். காதல் போன்ற விஷயங்களில் துலாம் ராசினியர்கள் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். பொறுமை காப்பதும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தெளிவான சிந்தனை பெறுவது நல்லது. சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கான சூழல் எல்லாம் இருக்குங்க. அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தி சாதிப்பீர்கள். மாணவ கண்மணிகள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று தயவு செய்து சந்தேக பார்வை கொள்வது மட்டும் நிறுத்திவிட வேண்டும். முன்னேறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள்.
வீட்டு காரியம் விரைவாக நடைபெற கொடுங்க. திட்டமிட்டு இந்த பணிகளை மேற்கொள்வீர்கள். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. பல குறுக்கீடுகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சுவாதி, இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இறை வழிபாட்டில் கவனம் செல்லுங்க. மனம் ஓரளவு அமைதியுடன் காணப்படக்கூடும். விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். பங்குச் சந்தைகளில் கூட நல்ல லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் லாபம் கிடைக்கக்கூடும். விசாகம், சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொட்டது தொடங்கும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உங்கள் பணிகளில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் விலகி செல்ல கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கும். பணம் உங்கள் பாக்கெட்டை வந்து நிரப்பும். செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பாக மாற்றினால் இன்பம் பொங்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று எதிலும் நீங்க தைரியமான முடிவெடுப்பீர்கள். இன்று இறை அருளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இல்லத்தில் நடைபெறக்கூடும். மனம் அமைதி அடைந்து விட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். மனம் அமைதிப்படுத்துவதில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். பயணத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. என்று உடன் இருப்பவருடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சௌகரியமாக எதையும் கையாளுவது நல்லது. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்க எல்லாவற்றிலும் நடந்து கொள்ள முடியும். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுக்க முடியும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று தொழிலாக இருக்கட்டும், பங்குச் சந்தையாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு கமிஷன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, என்று வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாவதினால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வீடு மனை வாங்கி விற்பவர்களுக்கு கூட லாபத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் என்று சொல்ல முடியுங்க. என்ன ஒன்று காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும். அவ்வளவுதாங்க. பெண்கள் இன்று யோகமான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். முக்கிய முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க முடியும். பெண்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தைரியமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். தயவு செய்து கவலைப்படாதீர்கள். உங்கள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வதும் நல்லது. காதலை பொறுத்தவரைங்க வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தேக பார்வை இல்லாமலும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் வராது. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிப்பதும், படித்த பாடங்களை எழுதி பார்ப்பதும் மிக சிறப்புங்க. நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களை மேம்படுத்தி கொடுக்குங்க. சந்தேகம் ஏதேனும் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்ற வீண் விவாதங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். சாதுரியமாக எதையும் பேசுவது நல்லது. மனம் ஓரளவு மகிழ்ச்சியடையக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இன்று எதையும் தைரியமாக செய்தால் வெற்றி இருக்குங்க. நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ள முடியுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். அது போதுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியுங்க. அனுஷம், தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஓரளவு தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாகத்தான் கூடும். செய்யும் பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. வீடு மனை மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. நல்ல பங்குகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. கேட்டை, நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேச வேண்டாம். குடும்பத்தாரிடம் கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். புதிய விஷயங்கள்ல நம்பிக்கை பிறக்க கொடுங்க. ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு குடும்பத்தாரும் உறுதுணையாக இருக்க கொடுங்க. மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். சாதுரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், என்ற காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளும் இன்று நிறைவேற கொடுங்க. உற்றார் உறவினர்களின் வருகை உருவாக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க.
புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணங்களும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தியை கொடுப்பதாக இருக்கக்கூடும். யாரிடமும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். முயற்சிகளில் ஏற்பட்ட தடை விலகி செல்லக்கூடுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். இந்த நாள் திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியும். காலையில் சுறுசுறுப்புடன் எழுந்திருங்கள். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுங்கள். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். என்று செய்யக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் அவசர முடிவுகளை எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். சில காரியங்களை அலட்சியம் காட்டுவீர்கள். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பீர்கள். அது மட்டும் வேண்டாம். பெண்கள் எதிலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் மனக்கவலை ஏற்படும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். 2, 3 நாட்கள் போக்கட்டும், பின் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக இருங்கள். கல்வி மீது அக்கறை கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். படிப்பது ஒன்று மட்டுமே குறிக்கோளாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். கெட்ட சகவாசம் இருந்தால் தவிர்க்க பாருங்கள். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வீடு மனை மூலம் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடும். இல்ல தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிலும் எச்சரிக்கையுடன் நிற்பது எப்பொழுதும் நல்லது. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். இறை அருள் மிகுந்து காணப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டமிடுதல் என்பது வேண்டும். அதுதான் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். போராடும் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டு சரியாக கூட்டுங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதல் தவிர்ப்பது நல்லதுங்க. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அவசர முடிவுகளை மட்டும் தவிர்க்க பாருங்கள். யோகமான நல்ல பலன் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று பங்குச் சந்தையில் கூட லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். வீடு மனை மூலம் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். உத்திராடம் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசைப்படுவீர்கள். காரியங்களை நிதானமாக செய்து வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகள் இன்று கண்டிப்பாக பலப்படக்கூடும். உறவினர்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நேர்மையான எண்ணம் கொண்டவரின் நட்பு கண்டிப்பாக மனசை மகிழ்விக்குங்க. சுய தொழில் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். இன்னும் சிலருக்கு சுய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணமும் ஏற்படக்கூடுங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள், இந்த நாள் மிகவும் மகத்துவமான நாளாக உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். பொது வாழ்க்கையிலும் உங்களுக்கு புகழ் கொடிவிடும். அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி முக்கிய முடிவிலும் எடுப்பீர்கள். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. என்ன ஒன்று காலையில் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். சீக்கிரமாக பணிகளை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்குங்க. உத்தியோகம் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் வேக வேகமாகவும் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். எதையும் முன்கூட்டியே செய்ய பாருங்கள், அது போதுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்கும். செய்து முடிக்கக்கூடிய நேரங்கள் மட்டும் அதிகமாக இருக்கும். உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். எதிர்பார்த்தபடியும் இருக்க கொடுங்க. வங்கியில் கேட்ட கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமில்லை, அதிக வட்டி தொகைக்கு எல்லாம் வெளியில் கடன் வாங்க வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்க கொடுங்க. உங்களுடைய பொருளாதாரம் சீராக என்று உயர கொடுங்க. நட்பாலும் ஓரளவு நல்லது நடக்கக்கூடும். பெண்கள் இன்று மன தடுமாற்றத்திலிருந்து விடுபடுவீர்கள். மகிழ்ச்சியான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது நல்லது. பெண்கள் யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. முடிவுகள் ஏதும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கல்வியில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக நல்லது. மாணவர்கள்
மிகவும் பொறுப்பாக இருங்கள், அது போதுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக புகழ் கொடுங்க. தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகிவிடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிலருக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சுய தொழிலில் நல்ல லாபம் ஏற்படக்கூடும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். திருவோணம். திட்டமிட்டு இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக புகழ் கூடிவிடுங்க. தேவைகளை இன்று கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடும். கூடுதல் நேரம் உழைத்து இன்று பண வரவையும் பெற்றுக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஈடுபடுவீர்கள். நல்ல மனிதர் என்ற பெயர் எடுப்பீர்கள். முகப்பொலிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அழகு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். அவிட்டம். என்ற மனோதைரியம் உண்டாகக்கூடும். பணவரவும் சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இன்று நடக்காது. இருந்தாலும் உங்களுடைய மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விட வேண்டாம். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். இறைவன் அருளால் உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தயவு செய்து துவள வேண்டாம். துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி வாகை சூட முடியுங்க. நட்பும் உங்களுக்கு துணையாக இருக்கும். குடும்பத்தாரும் உங்களுக்கு துணையாகவே இருப்பார்கள். கும்பம். கும்பம் ராசினியர்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கூடும். சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அச்சமும் பட வேண்டாம். உங்களால என்ன முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, அதனை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும். இறைவன் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நிறைவேறாத ஆசைகள் கூட கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் புகழ் கூடிவிடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்கால தேவைக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடும். நல்ல நல்ல விஷயங்கள் தேடி வருவதினால் மனம் உங்களுக்கு மகிழக்கூடும். இந்த நாள் திறமையால் உங்களால் வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எடுத்துக்கொண்ட முயற்சியில வெற்றி இருக்குங்க. பெண்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். அது மட்டும் நீங்க வெளி உலக தொடர்பையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு உங்களால எல்லாவற்றையும் சிறப்புடன் செய்ய முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களில் தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். தயவு செய்துங்க காதலை பற்றி இல்லத்தில் பேசுங்கள், அதுதான் சிறப்பு. என்று மாணவர்கள் எதையும் தைரியமாக மேற்கொள்வீர்கள். காரியங்களை வெற்றியடை செய்வீர்கள். கண்டிப்பாக காரியங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். மாணவர்கள் நன்கு படிப்பது மட்டுமே சிறப்பு. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. யாரையும் நீங்க கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம். பெற்றோர்களிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று தன வரவு கண்டிப்பாக மேலோங்க கூட்டும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். சுறுசுறுப்புடன் எதிலும் உங்களால் செயல்பட முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக தீர்க்கப்பட்டு விடுவீர்கள். எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் மூலம்
கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடும். அது மட்டுமில்லை, வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சதயம், கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வோம். முயற்சிகளால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். திறமையால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு எதையும் நீங்க சாதிப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சுயமரியாதை இன்று வெளிப்பட கொடுங்க. நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். அது இப்போது மட்டும் இல்லைங்க. எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி இன்று மன நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடைய கொடுங்க. சுயமரியாதை இன்று வெளிப்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேற கொடுங்க. எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். உங்களுக்கான நல்லது நடந்தே இருக்கட்டும். கவலையை மறந்து செயல்படுங்கள். அது போதுங்க. மீனும் மீனும் ராசி நேயர்கள், இந்த நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கடந்த கால சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். மன மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். உற்றார் உறவுகளின் வருகை கண்டிப்பாக இருக்குங்க. நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் நாள் என்றே சொல்ல முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று நடைபெற கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லது. செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் இன்று திருப்திகரமாக இருக்க கொடுங்க. யாரிடமும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். முயற்சிகளில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்ல கொடுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று இறை அருளும் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். யோசித்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் தானாக வரக்கூடுங்க. சகோதர வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்க கொடுங்க. மாற்று கருத்துடையர் இன்று மனம் மாறக்கூடும். பெரிய முயற்சிகளுக்கு இடையே முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்தும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய சம்பவமும் நடைபெறக்கூடும். இந்த நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பெண்கள் என்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலுக்காக தயவு செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வி பற்றிய அறிவு ஏற்பட கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இந்த நாள் செல்வபோக வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. செழிப்பான முன்னேற்றம் இருக்கும். பங்குச் சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கும். வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடைபெறக்கூடும். சகோதர வழியில் நன்மை உண்டாகக்கூடும். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடையக்கூடும். தைரியத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. அடுத்த ஒரு பிரச்சனையில் மட்டும் தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. ரேவதி உங்களுடைய திட்டம் கண்டிப்பாக செயல்படுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை இன்று அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகளாலும் இன்று நன்மை ஏற்படக்கூடும். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும்.
வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்து விட வேண்டும். பணவரவு சீராக இருக்க கொடுங்க. நல்ல மனிதர் என்று பெயர் எடுக்க முடியுங்க. சகோதர வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். உபரி பண வருமானத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடைபெற கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.